Hi students, welcome to IAS Academy. So, video வந்து அழைக்கும் மூலமாக டிஎட் நம்ம இந்த வீடியோல என்ன பர்టిక్యులர் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த group 2 கட் ஆஃப் ரிலவெண்டா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டே இருக்கீங்க சரிங்களா? இந்த டவுட் ஏன் கேக்குறீங்க அப்படின்னா சார் இப்போ வந்து நான் ஒரு 145 கேள்வி போட்டிருக்கேன் சார். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ்க்கு படிக்கிறதா அப்படி மெயின்ஸ்க்கு படிக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு இன்ஸ்டியூட்டை ஜாயின் பண்ணி படிக்கவா? ஏன்னா இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸுக்கு ரொம்ப அதிகமா ஃபீஸஸ் வாங்கிட்டு இருக்காங்க சார். இப்போ நான் அவ்வளோ பே பண்ணி நான் படிக்கிறேன் சார். நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். இன்கேஸ் எனக்கு வந்து ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் கிளியர் ஆகல அப்படின்னா நான் என்ன சார் பண்றது? என்னோட லைஃபே இதுல தான் இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. ஆனா உங்களோட இந்த எல்லா கேள்விக்குமே எக்ஸாம் முடிஞ்ச கையோட நான் ஒரு கிளாரிபிகேஷன் அப்படியே போட்டிருந்தேன். ஓகேவா? இருந்துமே நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. இப்போ என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அதனால மெயின்ஸோட காம்படிஷன் ஒரு சைடு பார்த்தா சர்றன்னு ஏறிட்டே போகுது. மெயின்ஸோட காம்படிஷனும் ஏறிட்டே இருக்கு. அப்ப நம்ம இன்கேஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றோம் அப்படின்னா மெயின்ஸுக்கு படிக்கணும். ஓகேவா? அப்ப என்னதான் பண்றது? ஏன்னா நீங்க பாட்டுக்கு விட்டுட்டு எக்ஸாம் கிளியர் ஆனா படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கிளியர் பண்ண பாசிபிள் ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்த எல்லா சூழ்நிலையும் எப்படி நம்ம ஃபேஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துறேன். ஓகேவா? சோ அப்கமிங் குரூப் 2 மெயின்ஸ்க்கான கிளாஸஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா குரூப் 2 மெயின்ஸ்ல அந்த ரீசனிங் போர்ஷன் மட்டும் நம்ம ஃப்ரீயா கொடுக்கறதா சொல்லியிருந்தோம். ஒரு 2 கிளாஸ் மட்டும் போட்டிருக்கோம். ஓகேவா? அதுக்கடுத்து ஒரு சில தனிப்பட்ட இஷ்யூஸ்னால கிளாஸஸ் கண்டினியூ பண்ண முடியல. ஆனா கூடிய விரைவில் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? கூடிய விரைவில் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். வித்தின் இந்த வீக்குள்ளே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே? ஸோ அதனால அந்த குரூப் 2 மெயின்ஸ்க்கான ரீசனிங் போர்ஷன் மட்டும் ஓகே அந்த லாஜிக்கல் ரீசனிங் சொல்லிட்டு அந்த போர்ஷன் இருக்குல்ல அது மட்டும் நம்ம ஃபுல்லாவே ஃப்ரீயா கொடுத்துறோம் யூடியூப்ல. ஓகே? ஸோ அதை நீங்க அதனால பாத்துக்கலாம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த விஷயத்த பார்த்தலாம். ஓகே? நான் திரும்ப தெளிவா சொல்றேன். கட் ஆஃப் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு 140ல இருந்து 145க்குள்ள வரும்ட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். ஓகே? இது ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் தான். நான் என்ன சொல்றேன்னா இப்ப இதுக்குள்ளதான் வரப்போகுதுன்னு கன்ஃபார்மா நம்ம எதுவுமே எடுத்துக்க முடியாது. எல்லாமே இங்க ப்ரெடிக்ஷன் தான். ஓகே? ஸோ 140ல இருந்து 145 அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன்னா 140 கீழே கண்டிப்பா போகாது கட் ஆஃப். புரியுதா? 140 கீழே கண்டிப்பா போகாது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா நீங்க 139 138 இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வரப்போற குரூப் 4 குரூப் 2 குரூப் திரும்ப ஒரு வருஷம் கழிச்சு ஒரு டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் ஒன்னு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ரயில்வேல வந்திருக்கக்கூடிய இந்த என்டிபிசி டெக்னீஷியன் மாதிரியான எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. குறிப்பா பிஇ டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருஷம் டிஎன்பிசி ஆகட்டும் மீதி சில எக்ஸாம்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? உங்களோட பி லெவலுக்காகட்டும் டிப்ளமோ லெவலுக்காகட்டும் எக்ஸாம் நடந்துகிட்டே இருக்கு. ஒன்னு அந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம அகாடமியுமே கூட இந்த எல்லா எக்ஸாம்ஸுமே கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஓகே? ஸோ அதுக்கு வந்து நீங்க படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? இந்த 140ல இருந்து 145ங்கிறதே நான் பார்டரா தான் வைக்கிறேன். ஓகேவா? இப்ப 145க்கு மேல இருந்தா கண்டிப்பா சேஃபா சார் அப்படின்னா நான் கண்டிப்பா சேஃப்னு சொல்ல மாட்டேன். நான் யாரை கண்டிப்பா சேஃப்னு சொல்லுவேன்னா 150க்கு மேல 200 கொஸ்டின்ல 150க்கு மேல இருக்கீங்களா தான் நான் சேஃப்னு சொல்வேன். இப்ப நீங்க ஒரு 150க்கு மேல இருக்கீங்க அப்படின்னா தாராளமா நீங்க மெயின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்ல ஃபீஸ் கட்டி படிங்க. புரியுதுங்களா? 150க்கு மேல இருக்கணும். ஏன்னா குரூப் 2 மெயின்ஸ்க்கு நம்ம ஃபீஸ் வாங்கல, அந்த மாதிரி பேட்சும் போடல. ஃபுல் அண்ட் ஃபுல் குரூப் 2 மெயின்ஸ்க்கான அந்த ரீசனிங் போர்ஷன் மட்டும் ஃப்ரீயா தான் போடுறதா சொல்லியிருக்கோம் யூடியூப்ல. அப்ப குரூப் 2 மெயின்ஸ்க்கு நம்ம தனியா இந்த பேட்சும் போடல. நீங்க கேட்கலாம் சார் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க இந்த மார்க்கை போட்டு பேட்ச்ல சேர வைக்கிறதுக்காக அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. நான் அப்படி சொல்லல. புரியுதா? அதனால குரூப் 2 மெயின்ஸ் நம்ம எடுக்காதனால நான் அதை பத்தி பேசல. ஃபுல்லா அந்த ரீசனிங் போர்ஷன் மட்டும் ஃப்ரீயா தான் கொடுக்க போறோம். அது ஃப்ரீன்றனால அது யார் வேணாலும் பாத்துக்கலாம். அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதா? ஆனா 150க்கு மேல இருக்கீங்கன்னா நீங்க தாராளமா ஒரு இன்ஸ்டியூட்ல கட்டி படிங்க. உங்களோட ஃபீஸ் வேஸ்டா போறத கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணிடலாம் 150க்கு மேல இருந்தா. ஓகே? 140க்கு கீழே இருக்குன்னா நீங்க மெயின்ஸே பார்க்காதீங்க. நான் ஓப்பனாவே சொன்னீங்க மெயின்ஸை பார்க்க வேணாம். அப்ப தெளிவா புரிஞ்சுச்சா? 150க்கு மேலனா இறங்கி மெயின்ஸை படிங்க. 140க்கு கீழேனா மெயின்ஸே வேண்டாம், வேற ஏதாவது பண்ணுங்க. ஏன்னா இந்த 135 கட் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல அட்மிஷன் போட்டுட்டு இருக்காங்க. நான் அதுக்கு சொல்றேன் 135 வந்தா அதாவது வருது வரல அது ஒரு சைடு இருக்கட்டும், ஹோப் வேண்டாம். 140 கீழே தான் ஹோப் வேண்டாம். இப்ப விஷயம் நான் 140 145 இதுவே அதாவது கட் ஆஃப் இதுக்குள்ள வரும்னா நான் இதுவே பார்டர்ல நிப்பாட்டுறேன். இதுதான் பார்டர். அப்ப 140 கீழே மெயின்ஸ் பார்க்காதீங்கட்டீங்க. 150க்கு மேலனா மெயின்ஸே படிங்க சார் அப்படின்ட்டீங்க. இந்த 140ல இருந்து 150க்குள்ள இருக்க நாங்க என்ன சார் பண்றது அப்படின்னா நீங்க மெயின்ஸுக்கு படிக்கலாம். ஓகேவா? மெயின்ஸுக்கு படிக்கலாம். ஆனா இதுக்குள்ள இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி படிக்கிறது இப்போதைக்கு வேண்டாம். 140ல 150க்குள்ள இருக்க எல்லாருமே சொல்றேன். ஓகேவா? ஏன்னா 20,000 30,000 ஃபீஸை கட்டிவிட்டு கிளியர் ஆகணும்னா ரிஸ்க். ஏன்னா 140ல 145க்குள்ளன்றப்ப இதை நான் பார்டர் தான் சொல்றேன். புரியுதா? 150 பிளஸ் தான் சேஃப். 140ல இருந்து 145க்குள்ள வரலாம் கட் ஆஃப். ஓகே? அது மேபி 142 143 140 இப்போ 144 வருது. நீங்க 140 எடுத்துட்டு நீங்க கிளியர் ஆகணும் என்ன பண்றது? அதனால சொல்றேன்
140 இருந்து 145 கட் ஆஃப் வரும்னா இதான் பார்டர். தெளிவா புரிஞ்சுக்கோங்க, இதான் பார்டர் தான் நான் சொல்றேன். அப்ப ஒரு 140 150 வரைக்கும் இருக்கிறவங்களே மெயின்ஸுக்கு படிங்க. ஆனா வீட்ல இருந்தே படிக்க பாருங்க. இப்ப நம்மளே மெயின்ஸோட ரீசனிங் வந்து ஃப்ரீயா போடுறோம், நம்மளோட யூடியூப் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மெயின்ஸ்க்கான ரீசனிங்கான ப்ராப்பர் கிளாஸஸ் ஷெட்யூல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம எல்லாமே அப்டேட் பண்ணிடுவோம். ஓகே, அந்த இப்போ என்னன்னா மெயின்ஸ்க்கான ரீசனிங் இருக்குல்ல, அதுக்கான கிளாஸ் யூடியூப்ல போட்டுருவோம். ஓகே, டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன்லாம் தனியாக அந்த வாட்ஸ்அப் குரூப்ல தான் வரப்போகுது. ஓகே, அதனால அதில் ஜாயின் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுங்க. அதில் சேர்ந்தவங்க ஓகே வெயிட் பண்ணுங்க, அடுத்த அப்டேட்டுக்கு சேர்ந்துக்கோங்க மற்றவங்களும். புரியுதா? இப்போ இந்த 140 இருந்து 150 இருக்கவங்க இந்த மாதிரி எங்க ஃப்ரீ சோர்சஸ் கிடைக்குதா மட்டும் படிங்க. புரியுதா? 150க்கு மேலனா நீங்க ஃபீஸை கட்டி படிங்க. அடுத்து கேள்விப்பீங்க, சார் இப்ப நான் 145 எனக்கு திடீர்னு பிலிம்ஸ் கிளியர் ஆயிடுது, நான் என்ன சார் பண்ணேன்னா அதான் சொல்றேன், உங்களை படிக்க வேணாம்னு சொல்ல, படிங்க, ஓனா படிங்க. ஓனா படிங்க. ரீசனிங் நம்ம சொல்லித்தரோம், லாங்குவேஜ் ஆல்ரெடி எல்லாம் படிச்சது தான், ஜிஎஸ்ஏ ஒரு 40 to 50% நீங்க படிச்சது தான், அதை நான் படிங்க. மீதியை மட்டும் நம்ம ரிசல்ட் கூட பாத்துக்கலாம். சுத்தமா படிக்காதீங்கன்னு சொல்றது 140 கீழே இருக்கவங்க தான். அப்ப அந்த 140 150 இருக்கிற எல்லாருமே மெயின்ஸுக்கு படிங்க, வீட்டுல இருந்தே படிங்க, இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ண வேண்டாம். புரியுதா? இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ண வேணாம். 150க்கு மேல இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி படிங்க, இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணி படிங்க. ஏன்னா இவங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். இவங்க எல்லாருக்குமே கிடைக்குமானா பாதி பேருக்கு கிடைக்காம போகும். ஏன்னா கட் ஆஃபே நான் இதுல இருந்து இதுக்குள்ள வரும் தான் சொல்றேன், இதுதான் பார்டர். ஓகே, ஸோ இதுதான் நிலவரம். நான் திரும்ப தான் சொல்றேன், இந்த இதுல நான் தெளிவா சொல்லிட்டேன். ஓகேவா? இதை தான் நான் எக்ஸாம் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கீங்க. எல்லா சைடும் நம்ம பாக்குறப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா இதுதான் போயிட்டு இருக்கு. 135 சேர்ந்து படிக்கிறீங்க, இதெல்லாம் நான் என்ன சொல்லுவேன்னு தெரியல. சேர்ந்து படிச்சுட்டு அப்புறமா மொத்தமா எல்லா இன்ஸ்டியூட்டையும் தப்பா பேசுறது, இன்ஸ்டியூட்னால இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஓகே, அதாவது ஒரு சில பேர் அப்படி பண்றாங்க, அவங்கள்ட்டே நான் கேட்டுக்கிறேன். சும்மா இந்த 135 கிடைக்கும்னு சொல்லி அட்மிஷனை போட்டுட்டு இருக்காதீங்க. என்ன, நான் வேணா அப்படி வச்சுக்குவோம், உங்களுக்கு ஒரு 135 கிடைக்குது, ஃபீஸ் ஒரு 50,000 கட்டிடுங்க, இப்போ கிடைக்குன்னா என்ன ரீஃபண்ட் பண்ணிடுவீங்களா? அதுவும் பண்ண மாட்டோம். என்ன, அதனால கொஞ்சம் பார்த்துருங்க. நம்ம தான் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொஞ்சம் தெளிவா இருக்கணும். 150க்கு மேலனா சேர்ந்து படிங்க, கண்டிப்பா கிடைச்சிடும். ஓகே, இதை வந்து நான் பார்டர்னு சொல்றேன். இதுக்குள்ள இருக்கிறவங்க கொஞ்சம் ஓனாவே படிங்க இப்போதைக்கு. இதுதான் சொல்லலாம்னு வந்தேன். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.